TBC Tamil News. வணக்கம். டிபிசியின் தலைப்புச் செய்திகள். நிறைவேற்றுத்துறை, பாராளுமன்றம் ஆகியவற்றுக்கிடையிலான மோதலை தவிர்க்குமாறு முன்னாள் சபாநாயகர் வேண்டுகோள். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 75 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு. போலீஸ் மா அதிபர் விவகாரத்தில் தான் சரியான தீர்மானத்தை எடுத்ததாக சபாநாயகர் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவர் தெரிவு செய்யப்படவில்லை என்கிறார் தயாஸ்ரீ ஜெயசேகர. நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பணிப்புரை. மறைந்த சிரேஷ்ட இடதுசாரி தலைவரின் இறுதி கிரிகைகள் இன்று பொரளையில். கனேடிய பிரதமரால் முன்வைக்கப்பட்ட இனப்படுகொலை குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிப்பதாக வெளிவிவகார அமைச்சு அறிவிப்பு. கருப்பு ஜூலை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் தனித்தனியாக யாழில் நினைவு கூறுகின்றன. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை நேர பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தேர்தல் காலங்களில் நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, பாராளுமன்றத்துக்கிடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியமானது என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையுத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் கருத்து வெளியிட்ட அவர், தேர்தல் காலங்களில் நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, பாராளுமன்றத்துக்கிடையில் மோதல்களை தவிர்ப்பது முக்கியம். சுயநலத்தை விட நாட்டின் எதிர்காலம் முக்கியமானது எனவும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி கொழும்பில் நேரடியாகவும் மெய்நிகர் மூலமாகவும் நடைபெறவுள்ளது. இதன்போது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆராயப்பட்டு அதிகாரப்பூர்வமான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். உத்தேச ஐக்கிய மக்கள் கூட்டணி அரசாங்கத்தில் நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதித்துவம் செய்யும் மக்கள் நலன் சார்ந்து ஏற்கனவே செய்து கொண்டுள்ள சமூக நீதி உடன்படிக்கையை மேலும் தரமுயர்த்துவதற்கு முயற்சிக்க உள்ளோம் என்றும் மனோ கணேசன் குறிப்பிட்டார். அத்தோடு அவர் அதன் சாரம்சங்களை ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இடம்பெறச் செய்வது, ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சட்டபூர்வமாக இணைவது தொடர்பாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் நகல் யாப்பை ஆராய்வது, இதனையடுத்து இடம்பெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் அரசியல் குழு காத்திரமாக ஆராயும் என்றும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 75 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளார்கள். கட்சியின் பெரும்பான்மையான நிலைப்பாட்டுக்கு எதிரான தீர்மானத்தை எடுத்தால் கட்சி பிளவடையும் என்று பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் முன்னிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச தலைமையில் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் எவ்விதமான தீர்மானங்களும் எடுக்கப்படாத நிலையில் பாரிய கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியில் அது நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று உறுதியாக குறிப்பிடும் பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்த இந்த சந்திப்பில் பொதுஜன பெரமுனவின் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜாங்க அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டாமல் இருந்திருந்தால் இன்று தனி வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்று குறிப்பிடுபவர்கள் எவரும் வீதிக்கு இறங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் என்று சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு சம்பவத்தையும் அதன் பின்னரான முன்னேற்றத்தையும் ஒரு சிலர் மறந்துவிட்டு நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயங்களை முன்வைக்கின்றார்கள் என்று ராஜாங்க அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. போலீஸ் மா அதிபர் விவகாரத்தில் தான் அரசியலமைப்புக்கு அமைய நியாயமான சரியான தீர்ப்பையே ஆழமாக சிந்தித்து எடுத்ததாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் போலீஸ் மா அதிபரின் நியமனம் குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே சபாநாயகர் இதனை தெரிவித்தார். அத்துடன் எதிர்த்தரப்பினருக்கும் ஏனையோருக்கும் அந்த தீர்மானம் தவறாக தோன்றலாம், ஆனால் தான் மனசாட்சிக்கமைய சரியான முறையிலேயே அந்த தீர்மானத்தை எடுத்தேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் வீட்டிலிருந்தே இந்த தீர்மானத்தை எடுத்ததாக கூறியமை முற்றிலும் பொய்யானதாகும். 41(5) உறுப்புரிமைக்கமையவே தனக்கான வாக்கினை தான் பயன்படுத்தியுள்ளதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். 41(c) உறுப்புரிமைக்கமைய அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியுடன் பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்துடனும் போலீஸ் மா அதிபரின் நியமனம் இடம்பெற்றது. எனவே இந்த பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டால் அதனை தீர்ப்பதற்கு படிமுறைகள் உள்ளன, அல்லது நீதிமன்றமே இதற்கான தீர்வினை வழங்க வேண்டும். ஜனாதிபதிக்கு கூட இது தொடர்பில் தீர்மானிக்க முடியாத நிலையே தற்போது காணப்படுகிறது என்றும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் தேர்தலில் களமிறங்குவதற்கு இதுவரை வேட்பாளர் ஒருவர் தெரிவு செய்யப்படவில்லை என்று சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தேர்தலில் சுதந்திர கட்சி எவ்வாறு செயற்பட போகிறது என்பது தொடர்பில் கட்சியின் தலைமையகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். யாரை முன்னிலைப்படுத்துவது என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டியுள்ளது. அமைப்பாளர்கள், தொகுதி அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளேன். அவர்களுடனும் ஏனைய உறுப்பினர்களுடனும் பேசி தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்படும் என்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தேர்தலில் களமிறங்குவதாக அறிவித்துள்ள எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவளிப்பதாக சுதந்திர கட்சி எதுவித தீர்மானத்தையும் இதுவரை எடுக்கவில்லை. நாடு மற்றும் கட்சியின் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து பொருத்தமானதொரு தீர்மானத்தை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விஜயதாச ராஜபக்ச சுதந்திர கட்சியின் வேட்பாளர் அல்ல. சுதந்திர கட்சியில் எவரும் தீர்மானத்தை முன்வைத்து அவரை வேட்பாளராக களமிறக்கவும் இல்லை. வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் சுதந்திர கட்சி இல்லை என்ற யதார்த்தத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்கள் பொதுமக்கள் மற்றும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சுசார் ஆலோசனைக்குழு பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பொழுதே ராஜாங்க அமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா உட்பட்ட முப்படைகளின் உயரதிகாரிகள், பாதுகாப்பு அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அத்துடன் அரசியலமைப்பு மற்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ராஜாங்க அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். அதே நேரம் கடந்த 2 வருடங்களில் மிகவும் சிக்கலான காலப்பகுதியில் அமைச்சு என்ற ரீதியில் கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்ததாகவும் அக்கால பகுதியில் தேசிய பாதுகாப்பையும் சட்டத்தின் ஆட்சியையும் உறுதிப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்த முடிந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட சகல தரப்பினருக்கும் கௌரவ ஜனாதிபதி சார்பில் நன்றி தெரிவித்த பிரமித்த பண்டார தென்னக்கோன் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள சகல நிறுவனங்களின் செயற்பாடுகளையும் உரிய முறையில் முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கினார். மறைந்த சிரேஷ்ட இடதுசாரி அரசியல் தலைவரும் புதிய சமசமாஜ கட்சியின் முன்னாள் தலைவருமான கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்னவின் இறுதிக் கிரியைகள் இன்று பொரளை பொதுமயானத்தில் நடைபெறவுள்ளது. உடல்நலக் குறைவால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை தமது 81வது வயதில் விக்ரமபாகு கருணாரத்ன காலமானார். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரையும், இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரையும் அன்னாரின் பூதவுடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக கொழும்பு பொரளையில் அமைந்துள்ள AF ரேமன் மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கும் என்று புதிய சமசமாஜ கட்சி அறிவித்துள்ளது. கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவினால் முன்வைக்கப்பட்ட இனப்படுகொலை குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிப்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. கெனடிய பிரதமரின் கருப்பு ஜூலை தொடர்பான உரை குறித்து வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவினால் கடந்த 23ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையில் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருப்பதை முற்றாக நிராகரிக்கின்றோம். அத்தோடு இவ்விடயத்தில் இலங்கையின் நிலைப்பாடு குறித்து இதற்கு முன்னரும் கெனடிய பிரதமருக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கனடாவில் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலான அமைதி மற்றும் சமூக ஒருமைப்பாட்டுக்கு ஒருபொழுதும் பங்களிக்காது என்றும் வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது.
கருப்பு ஜூலை நினைவுகூரல் நிகழ்வை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் யாழில் தனித்தனியே நடத்த திட்டமிட்டுள்ளன. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கருப்பு ஜூலை கூட்டத்தை இன்று பிற்பகல் 3:30 அளவில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடத்த உள்ளது. அதே சமயம் யாழ்ப்பாண வர்த்தக சங்கம் தலைமையில் வடமாகாண மீனவர் தொழிற்சங்கம், சிகை அலங்கரிப்பாளர்கள் சங்கம் முதலியன பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை நினைவு நாள் அதே தந்தை செல்வா கேட்போர் கூடத்தில் நாளை பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இது தமிழரசு கட்சியினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியுடன் நிறைவு பெறுகிறது டிபிசியின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி. மீண்டும் மாலை பிரதான செய்திகளுடன் சந்திப்போம். TBC Tamil News.